இவ்ளோ சொல்லியும் சித்தி கிட்ட பொறுப்பையும் காசையும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த போட்டி. உங்க தம்பி போட்டியில அசத்த போறாரு. நீங்க அவமானப்பட்டு நிக்க போறீங்க. அதுக்கப்புறம் நான் நினைச்சது மாதிரிதான் எல்லாம் தானா நடக்கும். என்ன வான்மதி? அத்தை, ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட போல. என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா ஆமா ஆமா, நீ ரொம்ப இன்னசென்ட். உனக்கு ஒன்னும் புரியாது பாரு. பரவாயில்ல, நல்லாவே நடிக்கிற. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஆடினிய ஒரு கேம், அதோட உள்நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அது எப்படி? வாங்குற கிஃப்ட அவங்க சொந்த பணத்துல தான் வாங்கணும். ஏன்னா வருண் கையில காசும் பொறுப்பும் இருக்கு. அவன் நினைச்சா என்ன வேணாலும் வாங்கலாம், எவ்வளவு பெரிய கிஃப்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா கௌதம் கிட்ட எதுவுமே இல்ல. அவன் கண்டிப்பா தோத்துடுவான். எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிப்பான். அத பகடக்காயா யூஸ் பண்ணி குடும்பத்துக்குள்ள விளையாட்ட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிற அதானே? நீ சின்ன பொண்ணு வான்மதி. உனக்கு இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் முழுசா தெரியாது. அதனாலதான் சின்ன புள்ளத்தனமா சவால் விட்டுட்டு இருக்க. என்ன சொன்ன? கௌதம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய உடைச்சு குழப்பத்தை உண்டாக்க போறியா? என் பையன் என் மேல வச்சிருக்கிறது வெறும் நம்பிக்கை இல்ல, அதை யாராலையும் அசைக்க முடியாத அன்பு. அத உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. இன்னைக்கு பாப்ப அண்ணாமலை குடும்பம்னா யாருன்னு. ஓகே அத்தை, அதையும் பார்க்கலாம். ஆனா நீங்க எதுவும் சேச்சே, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ நினைக்கிற மாதிரி என் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை இதனால வந்துட்டா கூட இனிமே இந்த சேர்ல நான் உட்காரவே மாட்டேன். இது உனக்கு தான். ஓகே அத்தை, இந்த சேரு இன்னைக்குதான் கடைசியா உங்களுக்கு சொந்தமா இருக்கும். ஈவினிங் பார்க்கலாம். வராது. என்னங்க? காஃபி அங்க வச்சிரு. வெண்ணிலா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்ப எதுக்கு இப்படி வழியற? இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாசமா என் பேரு சொல்லி கூப்பிட்டீங்களே, அதான். அவ்வளோ சீனெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தேர்ட் பர்சனாக இருந்தாலும் இப்படி தான் பேர் சொல்லி கூப்பிடுவேன். சரி, இதில் எது நல்லா இருக்குன்னு பாரு. அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன். இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண. புருஷன் அத்தை கூட சேர்ந்து பிசினஸ் பண்றாரு. அவர் கையில காசு இருக்கு. ஆனா கௌதம் வீட்ல தானே இருக்காரு. என் அண்ணனை விட எனக்கு தான் பாசம் அதிகம்னு ப்ரூவ் பண்ணணும். நீ செலக்ட் பண்ற நெக்லஸ் அப்படி இருக்கணும். செலக்ட் பண்ணு. என்ன செலக்ட் பண்ணு. இல்ல, இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ் எல்லாம் அத்தைக்கு பிடிக்குமானே தெரியலையே. அதெல்லாம் அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ எது நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லு. அதுக்கு இல்லைங்க, இவ்ளோ விலை கொடுத்து வாங்கியும் அத்தை யூஸ் பண்ணலனா கஷ்டம் தானே, அதான். அந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு.
கௌதம் மாமா கிட்ட என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்களா? போட்டியே அவருக்கும் எனக்கும் தான். அவர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? அவரு வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஏய், நீ சும்மா கேள்வியா கேட்காம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணு. இந்தா. பாத்தீங்களா உங்க தம்பிய? உங்களை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு 10 லட்சம் போட்டு நெக்லஸ் வாங்கியிருக்காரு. உங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரியும். இவ்ளோ காஸ்ட்லி gift வாங்கினா அண்ணன் என்ன பண்ணுவார்னு கொஞ்சமாவது உங்களை பத்தி யோசிச்சாரா? அவருக்கு அவர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நீங்க தான் எப்ப பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கணும், தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா அவரு எப்ப பார்த்தாலும் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறாரு. இங்க அண்ணன் தம்பி பாசம்லாம் சும்மா தாங்க. பணம் தான். பணம் இருந்தாதான் நம்மள மதிப்பாங்க, இல்லனா நம்மள மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. இவ்ளோதான் உலகம். இத இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. அத்தை, இன்னைக்கு செலிப்ரேஷன்ல உங்களுக்கு gift கொடுக்கணும்னு சொன்னதுல இருந்து இவர் முகமே மாறிடுச்சு. வருண் கிட்ட காசு இருக்கிறதுனால சந்தோஷமா எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. ஆனா கௌதம் கிட்ட பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவருக்கு கையில காசு இருந்தா இப்படி தயங்கி நிக்க மாட்டார்ல. இந்நேரம் சந்தோஷமா இவரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார்ல. அவரை பாருங்க, இப்படி மனசு உடைஞ்சு போய் நிக்கிறாருன்னு. கௌதம், என்னப்பா ஆச்சு? அம்மாவுக்கு எதுவும் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறியா? நீ சொன்னதான்ப்பா சரி. நீ திரும்பி வந்ததே எங்களுக்கு கிடைச்ச பெரிய gift தான். அதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும்? நீ வீணா எதையும் நினைச்சு கஷ்டப்படாதப்பா. என் மகன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாதா? ஏதோ உன் கெட்ட நேரம் என்னென்னமோ நடந்துருச்சு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, சரியா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏங்க போய் சொல்றீங்க? உங்க வாய் வேணா போய் சொல்லலாம், ஆனா மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு புரியுதுங்க. என்னதான் இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னாலும் அண்ணாமலை அத்தைக்கும் வருணுக்கும் இருக்கிற உரிமை உங்களுக்கும் லீலாவதி அத்தைக்கும் இல்ல. பாத்தீங்களா நீங்களாம்? அப்படிலாம் இல்லம்மா. இந்த வீட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அண்ணாமலை அப்படி யாரையும் பிரிச்சு பார்க்கறது இல்ல. கௌதம் பண்ண ஒரு தப்பால அவனால பழைய மாதிரி இருக்க முடியல.